ஓம் ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் புதன்கிழமை 14/2/2024 சோபகிருது ஆண்டு மாசி 2. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 4 நாழிகை 35 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று மாலை 6:28 வரை பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 4:39 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று அதிகாலை 4:15 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இன்று காலை 7:31 வரை பவம், பின்பு மாலை 6:28 வரை பாலவம், பின்பு கௌலவம். சந்திராஷ்டமம் மகம் பூரம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம். கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான், சந்திர பகவான். மேஷத்தில் குரு பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த மேஷ ராசிக்காரர்களே, இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா நாட்களும் போல ரொம்ப சந்தோஷமான நாட்களாக அமையுதுங்க. அதான் நட்பு உள்ள நாட்களாக இருக்கு. நட்புன்னா எப்படின்னா, நண்பர்கள்ட்ட மட்டும் நட்பு கிடையாது, உங்களுடைய சுற்றத்தார் கூடவும் உறவினர்கள் கூடவும் இருக்கிற அந்யூன்யம் தான் நட்பாக மாறும். அப்படி இருக்கும்போது முதல்ல உங்களோட தாயாரை கொஞ்சம் நட்புணர்வோட அவங்க கூட சந்தோஷமா பழக பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சலோட இன்னைக்கு இருப்பாங்க. அதனால நீங்க அவங்க கூட கொஞ்சம் சந்தோஷமா இருந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. நண்பர்களும் இந்த நாள் ரொம்ப அவங்களுக்கு தொல்லை பண்ணுவாங்க. வெளியில் போகலாமா, இங்கே போகலாமா, டூருக்கு போகலாமா, இந்த மாதிரி உங்களை பிளான் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த வேலை பலூனால் உங்களால் போக முடியாது, பிளானிங் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாத சூழ்நிலை அமையும். அதனால் இந்த நாள் நண்பர்கள் யாராச்சும் ஒரு ட்ரிப் போகணும்னு சொல்லி உங்களை கேட்டாங்கன்னா அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி ஹார்ஷாக சொல்லி அனுப்பாமல் ஒரு மெதுவாக சொல்லி உங்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்குது, உங்களுக்கு என்னென்ன கமிட்மெண்ட் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல நாளாக அமையும். இந்த வண்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய வண்டி உங்கள் நண்பர்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவி கேட்பாங்க. எனக்கு வண்டி வேணும், எங்கள் அம்மாவையோ என் தங்கச்சியோ நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாரோ கேட்டாங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து, இன்றைக்கி முடியாதுப்பா, கொஞ்சம் வண்டி வேலை இருக்குது, எனக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படுதுன்னு அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. எக்காரணத்தை கொண்டும் உங்ககிட்ட உதவி கேட்குற யார் வந்தாலும் சரி, இன்னைக்கு அவங்கள உதாசீனப்படுத்தாமல் அவங்களோட மனசை கஷ்டப்படுத்தாமல் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப இந்த நாள் நல்ல நாளாக அமையும். அதுபோல் இன்னைக்கு வர நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் சண்டை எதுவும் இல்லாமல் அந்த உறவு நீடிச்சு இருக்கிற மாதிரி அமைச்சிக்க வேண்டியது உங்களுடைய சாமர்த்தியம். பரிகாரம். இன்னைக்கு குமரக்கோட்டம் முருகப்பெருமானை நீங்கள் மனசார வேண்டிட்டு வரணும். அவர் தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல அருளையும் கடாட்சத்தையும் தரப்போறவர். இந்த நாள் அவர் தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு கடவுளாக அமைவார். ஜென்ரலாகவே முருகப்பெருமான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆத்மார்த்தமான கடவுள் தான். ஆனால் இன்னைக்கு காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற குமரக்கோட்டம் முருகப்பெருமான் தான் உங்களுடைய பரிகாரம் தெய்வமாக வராரு. அதனால் அவரை மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டு உங்களுடைய காரியத்தையும் உங்களுடைய பிரயாணத்தையும் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த நாள் நல்ல நாளாக முடியும். கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு கனவு பலன்கள் பகுதியில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, உங்களோட கைகளை கனவுல வந்தால்
அதோட அர்த்தம் என்னன்னா உங்களால் பல முன்னேற்றங்கள் அடைய போகுதுன்னு அர்த்தம். உங்கள் கை மட்டும் வரலனாலும் பரவாயில்ல, வேற ஒருத்தரோட கை வந்தாலும் சரி, ஒரு தெய்வத்தோட கை வந்தாலும் சரி, ஒரு மகானோட கை வந்தாலும் சரி, அது என்னன்னா உங்களுக்கு வருங்காலத்தில் கை கொடுக்கும் நாளாக அமையும். அதனால் கை கனவுகளில் வந்தால் உங்களுடைய முன்னேற்றத்துக்குண்டான அறிகுறி.